வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ தலாங் சுற்றியில் இருக்கோம். தலாங்கில் எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ தலாங்லேருந்து நம்ம ஹனாய்க்கு போகலாம். ஹனாய்க்கு பஸ்ஸுலையும் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு ட்ரெயின்லேயே ஜாஸ்தி தான். ட்ரெயினில் கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலேருந்து இருக்குது. 1200 கிட்டத்தட்ட 18,000 வரைக்கும் அவ்வளோ லக்ஸுரிஸ் இது இருக்குது. இருந்தாலும் நம்ம இதுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு 1600 போகலாம். டெய்லி அங்கே தலாங்லேருந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ட்ரெயின் போகுது. தலாங்லேருந்து ஹனாய்க்கு நம்ம ரிசர்வ் பண்ணலாம், ரிசர்வ் பண்ணாமல் கூட போகலாம். அந்த மாதிரி இதில் போனோம்னா இங்கே ஹனாயில் நிறைய இடம் பார்க்க வேண்டியது கூட இருக்குது. இந்த சென்ட் ஜோசப் கத்தீட்ரல் ஒன்று இருக்குது. அது பல காலத்துக்கு கோயில். அது 1886 கட்டது அது. அப்புறம் தப்ருவா கோபுரம், இந்த ஹோன்கேம் லேக், அதான் பெரிய லேக்கு. ஹனாய்னாக்கவே அதான் மெயின். அப்புறம் பாக்கி இருக்குது. அந்த ட்ரெயின் பார்த்திங்கனாக்கா ரிசர்வேஷன் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அப்புறம் முன்கூட்டியே டிக்கெட் எடுத்துட்டோம்னாக்கா இந்த அரிப்புறம் ஹால் அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ட்ரெயின்லாம் எங்கே போய் ஏறிட முடியாது. உள்ளே பஸ்ஸாக உட்காந்துருக்க முடியாது. டிக்கெட் எடுத்து உட்காந்துருக்கோம். ட்ரெயின் ஒரு 20 நிமிஷத்துக்கு 1/4 நேரத்துக்கு முன்னாடி தான் கதவை திறப்பாங்க. நம்ம இந்த ரெஸ்ட் ரூம் இது மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பெட்டிகளாக இருக்குது. சாப்பாடு ஏன்னாக்கா ஹனாயில் ட்ரெயின் சாப்பாடில் கொடுத்தாலும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறோன்னாக்கா அங்கே பெரிய கடை மாதிரி இருக்குது, பெரிய கடை, அதில் வாங்கிக்கலாம். இங்கேருந்து ஹனாய் போகிறது 15 மணி நேரம். அதுதான் நம்ம ஈவினிங் டேலியே போகலாம். ஆனால் 15 ஹவர் 17 ஹவர்லாம் நமக்கு ஒத்துக்காது. அப்புறம் மெயினாக இங்கே இந்த தப்ருவா டெம்பிள், அதாவது ஹோன்கேம் லேக், இதுதான் அங்கே இருக்கிறதுலே ஹனாய்னாகவே இதுதான் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது சுற்றிலும் மெயினான இடத்துல இருக்குது. இது கிட்டத்தட்ட இதோட சுற்றுலா பார்த்திங்கனாக்கா ஒரு 1 மைல் 1.5 மைல் மேலே இருக்கும். அப்படியே ரவுண்டு போனீங்கனாக்கா அப்படியே பாதி ஹனாயை பார்த்துடலாம். அப்படியே எல்லாமே வாக்கிங் போவாங்க. ஷாப்பிங் சென்ட்ரு, இசை கச்சேரி எல்லாம். மக்கள்லாம் ஈவினிங் காலை டயத்தோடு ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கனாக்கா லைட்டிங்லாம் போட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு போகலாம். இந்த இடத்துல இருந்தால் இந்த மாடி பஸ் இருக்கும், பாஞ்சி போகிறது, ஊர் சுற்றி பார்க்குறது. அந்த பஸ் இங்கேருந்து தான் கிளம்பும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக வியட்நாம் ஃபுல்லாக அந்த ஹனாய் சுற்றி பார்க்குறதுனா ஃபுல்லாக இங்கே அந்த பஸ் டிக்கெட்டு கூட வாங்கிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 1200 1200 போகலாம். அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக ஹனாய் ஃபுல்லாக சுற்றி கட்டிடுவாங்க. எல்லா இடமும் முக்கியமான லோக்கல் சைட் சீயிங். நம்ம ஹலாங் பேலா கிட்டத்தட்ட அது தனி ரூட்டு. அதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது. இங்கே லோக்கலில் உள்ள இந்த டெம்பிள் நிறைய சின்ன டெம்பிள்லாம் இருக்குது. தாங்கான் பகோடா இருக்குது. இம்பீரியல் இந்த இவங்க விளைய காலத்தில் ஃப்ரெஞ்சு காலத்துலலாம் இந்த வியட்நாம் மக்கள் வியட்நாம் போர் பாக்கி இதெல்லாம் அடைக்கப்பட்ட அந்த ஜெயிலு. அப்படின்னா குவாண்டாங் டெம்பிள்னு நிறைய புத்தர் கோயிலும் இருக்கிறாங்க. அது ஹனாய் ஃப்ளாக் டவரு, அந்த மாதிரி எல்லா இடமும் சுற்றி காட்டுவாங்க. நல்லா நமக்கு பார்க்க ஈஸியாக பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். அடுத்து நம்ம ஹனாயில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் இந்த ஹோச்சிமின் மொசோலியம். நம்ம இந்தியாவுக்கு எப்படி காந்தி முக்கியமோ அந்த மாதிரி வியட்நாமோட சுதந்திர போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் இந்த ஹோச்சிமின்றவர். அவருடைய கல்லறை இங்கே தான் இருக்குது. அவருக்குன்னு தனியாக அவர் உபயோகப்படுத்திய கார்கள் இதெல்லாம் அவர் 1954லேருந்து 58 வரைக்கும் இங்கேயே தான் ஆஃபீஸ் வேலைலாம் பார்த்துட்டு
அந்த இயக்க போராட்ட இதெல்லாம் நடத்திக்கிட்டு வந்தார், வந்து வெற்றி பெறுவார். இவருடைய அந்த அலுவலகம் ஒரு பெரிய அளவில் வந்து அந்த இது அவர் உபயோகப்படுத்தின கார்கள், அதுபோல் இங்கேயே வந்து அருங்காட்சியகம் மியூசியம் வச்சுருக்காங்க. அதில் எல்லா இது என்னென்ன அவங்க பயன்படுத்தினாங்க, அந்த போர்க்கருவிகள், இப்போ பல நாட்டு தலைவர்களை சந்தித்தது, அந்த மாதிரி புகைப்பட கண்காட்சி மற்றும் இது வந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டேவாவது வேணும். ஏன்னா அவ்வளவு இது பொருட்காட்சி அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ இடம் வச்சுருக்காங்க. ஹோச்சிமின் அந்த இதில் அவர் ஒர்க் பண்ண ஆஃபீஸு பாருங்க, அந்த அதான் அந்த அருங்காட்சியகம். அதுக்கு டிக்கெட்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி பெரிய பரப்பளவில் இருக்குது. இது வந்து நாங்கள் போகிற டைத்தில் வந்து அது ஏதோ பராமரிப்பு வேலை பார்த்ததுனால அதை போய் நம்ம பார்க்க முடியல. அந்த இதை இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துல சந்திப்போம். குட் பை.